ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாரீ தான். சாரியோட கார்னர் சைடு வந்து நம்ம தைக்கணும். சாரீ ஃபோல்டிங் தான். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வீட்டிலையே நம்ம இருக்கிற சாரீனாலும் சரி, இல்லை யாராச்சும் நம்மக்கிட்ட தைக்க சொல்லி கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரைட்டாக தைக்கணும் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மாதிரி மேலே கீழே தள்ளி தைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து விருப்பப்படாது. நம்மளுக்காக இருந்தாலுமே அது விருப்பப்படாது. ஸ்ட்ரைட்டாக நீட்டாக இருக்கணும்னு தான் நம்மளும் பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சாரீ ஃபோல்டிங் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ சாரியோட கார்னர் பகுதி வந்து நேராக இருக்கிற மாதிரி லெவல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சாரீ வந்து ஆல்ரெடி வரும்போது வந்து கொஞ்சம் ஏற்றமாக இறக்கமாக இருக்கும். ஒரு சில வந்து ரொம்ப வளவலன்னு இருக்கும் கிளாத்து. ஸோ அப்படி உள்ள சாரீ எல்லா சாரீலேயுமே வந்து கார்னர் சைடு வந்து லெவலாக வந்து நேராக ஷேப்பாக வந்து வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுவோம். அதில் ஃப்ரண்ட் பக்கம் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கிளாத்தில் இந்த கார்னர் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரண்ட் பக்கம் பேக் பக்கம் எது அப்படின்னு. எப்படின்னா இந்த சைடு இப்போ வச்சுருக்கிறது வந்து இது வந்து ஃப்ரண்ட் பக்கம். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பேக் சைடு வந்து இந்த கார்னர் சைடு வந்து லைட்டாக உள்ள ஹோல் போட்ட மாதிரியே இருக்கும். அதுவே ஃப்ரண்ட் பக்கம் வந்து அது வந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து கிளாத்து வந்து வெளிப்பக்கம் வந்து லைட் கலராகவும், அதாவது வந்து டார்க் கலராக இருக்கும் வெளிப்பக்கம். நம்ம வெளியே கெட்டுற பக்கம் வந்து டார்க்காகவும், உள்பக்கம் வந்து கொஞ்சம் ஷேடாகவும் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தா தெரியுதா என்னென்னு சரியாக எனக்கு தெரில. இதுதான் வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம். பார்த்தாங்கன்னா தெரியல, ஒரே மாதிரி கிளாத்தாக இருக்குது. ஸோ அந்த ஹோல் மாதிரி இருக்கிறத வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணதுனால அதோடையே சேர்த்து அடிக்கிறேன். ஏன்னா ஹைட்டானவங்க வீட்டில் இருக்கிறதுனால ப்ளவுஸ் கட் பண்ணோம்னா பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் ப்ளவுஸ் கட் பண்ணாமையே தான் தைக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோல்டு நம்ம நேற்றுக்கு போன கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது டபுள் ஃபோல்டு கர்ச்சீஃப்க்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி செகண்ட் ஃபோல்டு இப்படி பண்ணணும். ஓகேங்களா? செகண்ட் ஃபோல்டு இப்படி பண்ணிவிட்டு நேராக இதில் அடியில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இதில் வந்து லாக் ஸ்டிச் போடணும். நம்ம எப்போயுமே தைக்கும்போது ஃப்ரண்டில் போடுவோம்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ அந்த லாக் ஸ்டிச் போடணும். அதேமாதிரி சாரீஸ் வந்து ஒரு சில சாரீஸ்ன்னு இல்லை, எல்லா சாரீஸுமே வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால கீழே போட்டோன்னா நம்மளுக்கு இப்படி தையல் இழுத்துக்கிட்டே தான் வரும். நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் எல்லா துணியுமே இப்படி மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம தைக்க அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை மேலே எடுத்து வச்சுட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஓகே, லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ தைப்போம். ஸ்ட்ரைட் லைன் தான். அதே மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு லெவலாக வைக்கணும். ரொம்ப இழுக்கக்கூடாது, நார்மலாக வச்சு தைக்கணும். இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இப்படி மடிக்க உங்களுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் கூட வெளியே உள்ளலாம் தெரியாது. அதேமாரி ஏதாச்சும் த்ரெட்டு வெளியே தெரிஞ்சாலும் த்ரெட்டை வந்து உள்பக்கமாக தள்ளி வச்சுட்டு தான் தைக்கணும். ஓகேங்களா? தையல் தெரியும்னு நினைக்கிறேன். இது வெளிப்பக்கம், இது வந்து உள்பக்கம் வந்து நம்ம லெவலாக கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த மடிப்பு நீட்டாக இருக்கணும். நான் வந்து இப்போ எதுக்காக கலர் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நான் கலர் மாற்றி போட்டிருக்கேன். ஏன்னா இது உள்பக்கம் தான். ஸோ அதனால் கெட்டும்போதும் கூட நம்மளுக்கு வெளியே தெரியாது. ஆனால் நீங்கள் தைக்கும்போது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கலரில் வச்சு தைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டணுன்றதுனால உள்பக்கத்தில் வந்து இதை மாதிரி தையல் வெளியே தெரிகிறது மாதிரி கலரு வேறு கலரில் நான் அடிச்சிருக்கேன். ஸோ வெளிப்பக்கம்னா இப்படி அடிக்க முடியாது. வெளிப்பக்கம் வந்து அதே கலரில் கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும். இப்போ அதேமாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கோங்க. ஃபுல் சாரீ அடித்ததுக்கப்புறம்
லாஸ்ட் வந்து அதே மாதிரி எண்டிங் தையல் அந்த ஸ்டார்டிங் போட்டோமா லாக் ஸ்டிச்சு, ஸோ அந்த லாக் பண்ணுறது மாதிரி உள்ள ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் எண்டிங் வந்துட்டோம். இப்படி லாஸ்ட் எண்டிங் வரும்போது உங்களுக்கு இது மாதிரி காட்டனாக இருக்கும், இல்லை நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி சாரீனா பிரச்சனை இல்லை. அதுவே வளவலன்னு உள்ள சாரீ அப்படின்னா லாஸ்ட் கார்னரில் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வளவலன்னு உள்ள சாரியில் வந்து லாஸ்ட் வந்து ஒரு மாதிரி மேலே தூக்கிட்டு நிற்கும். ஓகேவா? கீழே இழுக்க நம்மளுக்கு வந்து டெம்பராக இழுத்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அப்படி உள்ள சாரீ தைக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இங்கே பாருங்கள், நம்ம லேசாக இழுத்து வச்சு காட்டும் போது இவ்வளோ கிளாத்து நம்மளுக்கு வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா? கோணலாக வந்திருக்கும். ஸோ அப்படி கோணலாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, மேலே இந்த மடிச்சிருக்கோம் தெரியுமா, இந்த பக்கத்தை வந்து நம்ம வந்து லூஸாக விட்டுட்டு அடிப்பக்கம் இந்த கிளாத் இருக்குது தெரியுமா, அடியில் மடிக்காமல், ஸோ இந்த இதை வந்து டெம்பராக இழுக்கணும். இழுத்துட்டு மேலே உள்ளதை லூஸாக வச்சு அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடும். அது மேக்ஸிமம் எல்லா சாரீஸ்லேயுமே அது மாதிரி வராது. ஒரு சில சாரீஸ் வந்து அது மாதிரி வரும், ஒரு சில சாரீஸ் வந்து அப்படி வராது. லாக் ஸ்டிச் போட்டு சாரீ ஃபோல்டிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ அது வெளியே எடுத்துட்டு கரெக்டாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த நான் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிப் சொன்னேன்னா இந்த பாருங்க, தையல் போட்ட இடத்துல நான் சொன்ன மாதிரி உள்ளே தள்ளிட்டு நம்ம போடும்போது இந்த லாஸ்ட் வந்து இந்த ரெண்டு, அதாவது இந்த கிளாத்தும் இந்த மடிப்பு பக்கம் உள்ள கிளாத்துமே சேம் ஒரே லெங்க்த்தாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் நான் வந்து அடிப்பக்கத்தை டெம்பராக இழுத்துட்டு உள்ளே இந்த மடிக்கிற பக்கத்தை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதை மாதிரி கரெக்டு லெவலாக வரும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து தென்னிட்டு இருந்துச்சுன்னா இப்படி போட்டு மடிப்பாங்க, அப்புறம் இப்படி போட்டு ரெண்டாவது மடிப்பாங்க, அது இந்த இடத்துல வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.